வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸில் அளவை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து நல்லா இப்படி விரித்து போட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து விரித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி போடும்போது கரெக்டாக கழுத்தோட ஷேப் எல்லாமே இருக்கணும். அப்படியே அகண்டு கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மாறும். ஸோ அதனால் கரெக்டாக லே பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பேக்கோட ஹைட் எடுத்துக்கலாம். அதாவது ப்ளவுஸோட உயரம் இதில் 12.75 வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன், 12.75. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டோட அகலம் எடுக்க போகிறோம். செஸ்ட் என்ன இப்படி எடுக்கிறோன்னு நினைக்காதீங்க. இது எடுத்தோம்னாவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். சில இன்னொரு மெத்தடும் இருக்கும். இப்படி நம்ம பாதி எடுத்ததுக்கப்புறம் இதில் எவ்வளோ வருதுன்னா 18 வருது. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ப்ளவுஸ் இப்படி போட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த ஆமோலோட ஜாயின் பண்ணியிருக்க இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து இப்படி ஜஸ்ட் லைட்டாக இப்படி எடுத்து இப்படி இழுக்கணும். ரொம்பலாம் இழுக்கக்கூடாது. ஸோ இங்கே 8 வருது. 8 எவ்வளோ ஆக்சுவலாக 17 17ம் 18ம் 35 வருது. ஸோ இது 36க்கு பொருந்தும் இந்த ப்ளவுஸு. ஸோ அதனால் இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் செஸ்ட் எடுத்துட்டோம். 18 வந்தது. 18 வருது. அந்த நான் 18 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 18ன்றது எங்கேருந்து எடுக்கணும்னா, இந்த ஆம்போல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டாக இந்த ஆம்போல்லேருந்து இந்த ஆம்போலுக்கு கரெக்டாக 18 எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஷோல்டரோட அகலத்தை பார்த்துக்கலாம். ஷோல்டரோட அகலம் வந்து கை ஜாயின் பண்ணியிருக்கிறதும் இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து 2.75 இருக்குது இவங்களுக்கு ஷோல்டர் அகலம். அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு பார்க்கணும். இப்போ எப்படின்னா, ஸ்கேலை இப்போ நம்ம இப்படி வைக்கிறோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸை வந்து 2ஆக மடக்கிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ளவுஸை இப்படி 2ஆக சென்டராக மடக்கினதுக்கப்புறம் இப்போ இது சென்டர் பாயிண்ட்டு. நம்ம இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஷேப் மாறி இருக்குது. இங்கே அப்படியே வந்து குறுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்கேலை வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே இருந்து, அதாவது கரெக்டாக ஷேப் மாற்றாமல் வரைஞ்சிருக்காங்களே ஒரு ஸ்ட்ரெயிட், அந்த ஸ்ட்ரெயிட்டில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக 2.75 வருது. கழுத்து அகலமும் 2.75 வச்சுருக்காங்க. ஷோல்டர் அகலமும் 2.75 வச்சுருக்காங்க. அதை அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கேலை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் இந்த எண்டு பாயிண்ட்டுக்குள்ள கழுத்தோட இறக்கம் அந்த இடத்துல இப்படி நம்ம வச்சோம்னா எவ்வளோன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். 7 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஸோ பேக் நெக் 7 இன்ச்சு. அடுத்தது இப்போ கை நீளம், ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்றதை பார்த்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு வருது ஸ்லீவ் லென்த்து. அப்படியே ஸ்லீவோட அகலமும் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடம் தான். இதை இப்படி நம்ம வச்சு டேப்போட இதில் வச்சோம். 6 இன்ச்சஸ் வருது ஸ்லீவ் ரவுண்டு. நெக்ஸ்ட் பேக் சைடு இப்படி ஆம்போலை திருப்பி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் லென்த் எடுத்தோம், ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்போல் ரவுண்ட் எடுக்கிறோம். ஆம்போல் ரவுண்டு பேக் சைடில் தான் எடுக்கணும். பேக் சைடில் இந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்து இந்த ஆம்போலோட ப்ளஸ் சிம்பிள் வரும்ல, அந்த எண்டு வரைக்கும் எவ்வளோன்றதை பார்த்தோம்னா இவங்களுக்கு 8.25 வருது. அந்த ஆம்போலை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஆம்போல் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கப் ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இன்னும் ஃப்ரண்ட் நெக்கு நம்ம எவ்வளோன்றதை மார்க் பண்ணல. ஃப்ரண்ட் நெக்கோட டீப் எவ்வளோன்றதை மார்க் பண்ணல. ஜென்ரலாக 6 வைக்கலாம். இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வச்சுட்டு இந்த இடம் எவ்வளோன்றதை பார்த்தா 5.5 வருது. இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு 5.5. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஸ்ட்ரைட் கட் தான் வெட்டியிருக்காங்க. ஸ்ட்ரைட் கட்டாக கிராஸ் பீஸான்றதை எப்படி நம்ம பார்க்குறதுனா, ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஷோல்டரில் பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இழுவை கொடுத்துச்சுன்னா அது கிராஸ் பீஸ். இது வந்து ஸ்ட்ரைட் கட் தான் கொடுத்துருக்காங்க. எந்த இழுவையுமே கொடுக்கல. கப்பு ஷேப் இருக்கிறதே தெரியல. ஆக்சுவலாக அப்படியே ஃப்ளாட்டனாக இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்துக்கலாம் எவ்வளோ வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு கப் ஹைட் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டரை சென்டராக எடுத்துக்கோங்க. இந்த கப்பு ஹைட் இருக்குல்ல, இந்த கப்பை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. கப்பை எடுத்து விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு கப் ஹைட் வருதுன்றது தெரிஞ்சிடும். இது இழுவை கொடுக்காது, கிராஸ் கட் கிடையாது, ஸ்ட்ரெயிட் கட்டு. ஸோ அதனால் கப் ஹைட் வந்து 10.75 வச்சுருக்காங்க.
தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ ரெடி அளவு 10.75 + 1னா 11.75 நம்ம இப்போ வைக்க போகிறோம் கப் ஹைட்டு. உங்களுக்கு ரெடி அளவு வந்து 10.75 தான் வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போடுவோம்ல, பட்டியையும் நம்ம ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதுக்கு நான் 1/2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். ரெண்டாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சஸ். ஸோ 10.75 + 1/2 வந்து 11.75 விட்டுருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு ஹைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட கப்பு ஹைட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கப்பு ஹைட்டு 2.5 தான் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கப்போட ஹைட்டு, அதோட அகலம் வந்து 1 இன்ச்சஸ் பிடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வேறு எதுவுமே நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவைப்படாது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம வந்து ப்ளவுஸை மெஷர் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ அளவுகளையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு எனக்கு வெறும் 80 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம வெட்டணும் ப்ளவுஸை. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பிச்சுட்டு எடுத்துட்டு இப்போ ப்ளவுஸை இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸை போட்டுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதில் நிறைய கிளாத் இருந்தால் நம்ம 1.5 இன்ச்சஸ் விடலாம். 1.5 இன்ச்சஸ் விடலாம். நம்மளுக்கு கிளாத் இல்லாததுனால 1 இன்ச்சஸ் விடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ டோட்டலாக நம்ம உயரம் வந்து 12.75 அவங்களுக்கு ப்ளவுஸில் இருந்தது. அந்த 12.75 நான் அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். ஒன்றுக்கு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து அகலம் வந்து 2.75 கொடுத்துருந்தாங்க. ஷோல்டரோட அகலமும் 2.75 கொடுத்துருந்தாங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. இங்கே முன்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டு தையலுக்கு விட்டுக்கோங்க. இப்போ செஸ்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம 18 மார்க் பண்ணோமா, 18 பாதி 9.25. அந்த 9.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே கீழேயும் அதே 9.25, கீழே ஹிப் சைடும் 9.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் தையலுக்கு விட்டு அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 7 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலேயும் 2.75 வச்சோம், கீழேயும் அதே 2.75 வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஜஸ்ட் அதில் நம்ம ஒரு கர்வ் வரைய போகிறோம். ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு கர்வ் வரைஞ்சா யூனிக். ஓகே, இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லாதனால நம்ம எங்கே வெட்டணும்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் முன்னாடியே தள்ளியே நம்ம வெட்டிடணும். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் நம்ம இங்கே வெட்டிடலாம், ஆக்சுவல் லென்த்லேயே வெட்டிடலாம், லைன்லேயே வெட்டிடலாம். பட் இது வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுன்றனால ஒரு 1/4 இன்ச் உள்ளடக்கி தான் நம்ம வெட்டணும். இந்த மார்க்ஸ் தெரியுதா? நான் டார்க்காகவே போட்டு காட்டுறேன். இந்த 1/4 இன்ச்சஸில் தான் நம்ம உள்ளடங்கி தான் வெட்டணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆம்ஹோலில் வந்து அவங்களுக்கு 8.25 வந்து ஆம்ஹோல் ரவுண்டு வந்துச்சு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து இங்கே இது வந்து 36 இன்ச்சஸ்ன்றனால நம்ம வந்து 8 இன்ச்சஸ் 13.5லேருந்து 8 இன்ச்சஸ் விட போகிறோம். ஸோ அப்போ ரெடி அளவுலேருந்து இவங்களுக்கு மொத்தமே நம்ம 12.75 தான் வச்சோம். அந்த 12.75லேருந்து 13.5க்கு ஒரு மார்க், ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கில் இருந்து நம்ம 8 இன்ச்சஸ், அதாவது இந்த 13 இருக்குல்ல, இந்த ரெடி அளவு விட்டோம்ல, நம்ம ஆக்சுவலி இவங்களுக்கு ப்ளவுஸோட லென்த்து 12.75 விட்டோம். பட் ஆனால் நம்ம 13.5லேருந்து தான் எப்போதும் ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுப்போம். அதனால இப்போ நம்ம 13.5க்கு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அந்த 13.5லேருந்து 8 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்ஹோலில். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ ரெடி அளவில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு முன்னாடி இங்கே டோட்டலாக எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டையே நான் அப்படியே இங்கேயும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெடி அளவுலேயே நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன்.
இப்போ ஆம் ஹோல் 1.25 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஆம் ஹோல் ஸ்கேலை எடுத்து எங்கே உங்களுக்கு மேட்ச் ஆகுது, அதாவது இந்த லைன் இதுவும் மேட்ச் ஆகணும். அந்த மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஆம் ஹோல் ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஆம் ஹோல் ரவுண்டு நம்ம ப்ளவுஸில் 8.5 எடுத்தோம். அந்த 8.5 இங்கே வருதான்றதை நம்ம பார்க்கணும். அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நவுத்திட்டு வாங்க. 6 7 8 எனக்கு 8.25 தான் வருது. மறுபடியும் பார்த்துக்கலாம், இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எட்டே கால் தான் வருது, ஒரு 1/4 இன்ச்சஸ் கம்மியாக வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த லைனை லைட்டாக கீழே இறக்கிக்கோங்க. இவ்வளோதான், ஒரு 1/4 இன்ச்சஸ் தான் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ இந்த கர்வை நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இப்போ அந்த 8.5 வருதான்றதை நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக நான் இந்த ரெடி அளவில் தான் வச்சுருக்கேன், தையலுக்கு விட்டது போக வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம லைட்டாக அப்படியே கர்வ் கொஞ்சம் அந்த கர்வ் படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 8.5 எனக்கு இப்போ கரெக்டாக வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் வச்சு காட்டுறேன். இந்த கர்வ் மட்டும் நீங்கள் 10 தடவை கூட செக் பண்ணிக்கோங்க. அப்போ செக் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த செஸ்ட்டும் நம்மளுக்கு இந்த ஆம் ஹோல் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைனா தான் உங்களுக்கு இந்த ஆம் ஹோலில் சுருக்கம், இழுத்து பிடிக்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன். கரெக்டாக 8.5 வருது, எந்த இதுவுமே இல்லை, கரெக்டாக 8.5 வருது. ஸோ அப்போ இதை நல்லா நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்போல் ரவுண்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தனால நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லைனை இறக்கிறேன். இந்த லைனை தான் நீங்கள் ஏற்ற இறக்கம் பண்ணணும். இதில் அதுக்கப்புறம் இதுலேருந்து சென்டர்லேருந்து ஒரு 1.25 எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கர்வ் வரையணும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் இதில் நீங்கள் மாற்றங்கள் வரும்போது என்ன பண்ணாலும் மாற்றம் வருது அப்படின்னா இந்த செஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டானு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்டு 9.25 தான் நீங்கள் வைக்கணும். அதில் கூட குறைச்சல் ஆனால் கூட இந்த டிஃப்ரென்ஸ் வரும். அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. அப்படி வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ஏற்ற இறக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு அதாவது ஷோல்டர்லேருந்து ஆம்போலுக்கு நம்ம தையலுக்கு வேணும்ல கை ஜாயின் பண்ண. ஸோ அதனால் அந்த 1/4 இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் தான். ஓகேவா? இவ்வளோ தான் பேக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ப்ளவுஸ் கட்டிங் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இது புரியலைனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ தையலுக்கு விட்டுருக்க இடத்துல நம்ம எல்லாருமே தையலுக்கு விட்டுருக்க இடத்துல தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கழுத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி அர்க்காட் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காட் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்கிற இடத்துலையும் அர்க்காட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் பேக் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. பேக் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் பேக் எடுத்து அப்படியே, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட் கட்டுன்றனால பேக் எடுத்து நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதில் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே ஆஸ் யூஷுவல் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. கழுத்து பக்கமும் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் கழுத்து பக்கமும் அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் பக்கமும் கர்வு எதுவுமே மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே போடுங்க. ஆம்போல் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க. இந்த கட்டிங்ஸ் அர்க்காத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த கொக்கி சைடு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடக்கி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பேக் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ
ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச்சஸ் விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சஸில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி கழுத்து வந்து இவங்களுக்கு 5.5 இன்ச்சஸ் வச்சோம் ஃப்ரண்ட்டில். அந்த 5.5 இன்ச்சஸ் வந்து இங்கேருந்து வச்சிங்கன்னா 5.5 இன்ச்சஸ் கரெக்டாக வைக்கணும். சப்போஸ் நான் தையலுக்கு விட்ட அளவுலேருந்து நான் வைக்கல, ரெடி அளவுலேருந்து வைக்கணும்னா எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இப்போ 5.5 இன்ச்சஸ்னால் நீங்கள் 5.25 வச்சா போதும். ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம திருப்பும் போது அந்த 5.5 இன்ச்சஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ நான் இப்போ 5.25 வச்சுருக்கேன். இப்போ ரெடி அளவுலேருந்து வச்சோம்னா 5.5 கரெக்டாக, இங்கே 5.5 கரெக்டாக வருது பாருங்கள். அதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஸோ அந்த 5.5 நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெடி அளவுலேருந்து வச்சிங்கன்னா 5.25 வைங்க. இவங்களுக்கு வந்து கழுத்தோட அளவு இறக்கம் வந்து 5.5 இன்ச்சஸ். ரெடி அளவுலேருந்து வச்சா இங்கே 5.25 வைங்க. 1/4 இன்ச்சஸ் கம்மி பண்ணி வைங்க. இல்லை இங்கே நான் தையலுக்கு விட்டதுலேருந்தே வைக்கணும்னா எவ்வளோ வைக்கணும்னா அப்படியே 5.5 இன்ச்சஸ் வைங்க. அந்த 5.5 இன்ச்சஸ் இந்த இடத்துலோட மேட்ச் ஆகிடும். இப்போ கழுத்தை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஷேப் கொடுக்கறதுக்காக, ஒரு ரவுண்டு ஷேப் கொடுக்கறதுக்காக உள்ளடக்கி ஒரு 1/4 இன்ச்சஸ் தான் உள்ளடக்கி, ரொம்பலாம் இல்லை, ஒரு 1/4 இன்ச்சஸ் உள்ளடக்கி நான் கழுத்தை அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி கைக்குழி பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம, ஏன்னா அந்த கைக்குழியில் சுருக்கம் வரக்கூடாது இல்லை, அதனால ஒரு 1/2 இன்ச்சஸ் உள்ளே விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த கர்வ் வரணும். அதுக்கு மேலே கர்வ் போயிடாதீங்க. ஒரு ஸ்மைலி ஷேப் மாதிரி ஒரு கர்வ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டோமா? இப்போ 1 இன்ச்சஸ்லேருந்து, அதாவது நம்ம டோட்டலாக ரெடி அளவு 10.25 இவங்களுக்கு கப்பு டாட்டோட ஹைட்டு, அந்த கப்பு டாட் ஹைட்டு 10.25னா இங்கே 10.25 நம்ம வச்சுக்கலாம். ரெடி அளவு 10.25, மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சஸ், கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சஸ் வச்சா நம்ம வந்து எவ்வளோ சொன்னோம்? 11.25 சொன்னோம். ஸோ இப்போ உங்களோட விருப்பம் தான். இப்போ நீங்கள் தையலுக்காக மேலே நான் இல்லை 1/4 இன்ச்சஸ் தான் நான் தையலுக்கு ஷோல்டருக்கு பிடிக்க போகிறேன், கீழேயும் அதே மாதிரி நான் 1/4 இன்ச்சஸ் தான் பிடிப்பேன், ரொம்பலாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சஸ் அலவன்ஸ் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த 10.25 ரெடி அளவை நான் வச்சிடறேன். ஃபஸ்ட்டு ரெடி அளவு 10.25, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11.25 வந்துடும் எனக்கு. இப்போ அந்த 11.25 நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். போட்டாச்சா? இப்போ வந்து இவங்களுக்கு கப்போட சென்டர் மெஷர்மெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கப்போட சென்டர் மெஷர்மெண்ட் பார்க்கணும்னா நம்ம பேக்கோட கழுத்து அகலம் வந்து எவ்வளோ வச்சோம்? 2.25 வச்சோம். ப்ளஸ் இங்கே ஒரு 1 இன்ச்சஸ் விட்டு 2.25 + 1 3.25, அந்த 3.25 தான் இவங்களுக்கு கப்பு சென்டராக வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கப்பு சென்டர் வந்து எப்படி வைக்கணும்னா, கழுத்து அகலம் நம்ம பேக்கோட கழுத்து அகலம் எவ்வளோ விட்டோமோ அது ப்ளஸ் 1 இன்ச் கூட்டிக்கோங்க. 1 இன்ச் வந்து நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து விட்டு நம்ம சென்டருக்காக நம்ம மார்க் பண்ணோம். அந்த 1 இன்ச்சஸ் நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட கப்போட சென்டர். ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதுக்காக நீங்கள் அந்த கப்போட ப்ளவுஸோட அந்த இதை எடுத்து இங்கேருந்து நான் சென்டர் எவ்வளோ வருதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்ப தான் செய்யும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வருது. டோட்டலாக 3 இன்ச்சஸ்னால் இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1 இன்ச்சு போயிடும். அப்போ எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சஸ், அந்த கரெக்டாக 3 இன்ச்சஸ் வருதா? அதுதான். இதுலாம் நீங்கள் மெஷர் பண்ணவே வேணாம். கழுத்து அகலம் ப்ளஸ் 1 இன்ச்சை சேர்த்து இந்த இடம் விட்டிங்கன்னா கப்போட சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்களோட ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சு தான் விட்டுருக்காங்க. ஸோ அந்த 1 இன்ச்சு விட்டு கப்போட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சு விட்டுருந்தாங்க, அந்த 2.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1.25 எப்போதும் 2 வைப்போம். ஸோ இவங்களுக்கு நான் 1.25 வைக்கிறேன். கப்பு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாதனால 1.25 வைக்கிறேன். 2 பக்கமும் 1.25 வச்சுக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 பக்கமும் ஷேப் கொடுக்கறதுக்கு நம்ம இதை அப்படியே ஷேப் கொடுத்துக்கலாம், சென்டர் டு சென்டர். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. அர்காட் பண்ண வேண்டிய இடத்துல அர்காட் பண்ணிடுங்க.
இப்போ நம்ம ஸ்லீவை வந்து இப்படி இருந்த இது இந்த மாதிரி கிளாத் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்படி மடித்து போட்டுக்கலாம். இப்படி மடித்து போட்டால் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கிளாத்தை இப்படி மடித்து போட்டுக்கலாம். இப்போ மடித்து போட்டுட்டு 5.5 இன்ச்சஸ் தேவை, மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சஸ்லேருந்து 5.5 இன்ச்சஸ் லென்த் ரெடி அளவு நீங்கள் விட்டுக்கோங்க. அந்த 5.5 இன்ச்சை 2 பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ப்ளஸ் மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதை விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு விடணும். இங்கே துணி எவ்வளோ இருக்கோ நான் அதை விட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லீவோட அகலம் அது 6 இன்ச்சஸ், அதில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆம்ஹோல் வந்து ஆக்சுவலாக 8.25 வச்சோம் ஆம்ஹோல் ரவுண்டு. அந்த 8.25க்கு கரெக்டாக நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கைக்குழி வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், கைக்குழி 7க்கு மேலே தாண்டுனா 3.5 வைங்க. அதாவது தையலுக்கு விட்டுருக்கிறதுலேருந்து 3.5 வைங்க. 7க்கு அதாவது 7க்குள்ளே இருந்துச்சுன்னா தையலுக்கு விட்டுருக்க இடத்துலேருந்து 3 வைங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இவங்களோட கைக்குழி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே தைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளவுஸை எடுத்து இந்த இடம், அதாவது எண்டு டு இந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம் இருக்குல்ல, அதை நான் மார்க் பண்ணி பார்த்துக்கிறேன். அதில் வந்து ஆக்சுவலாக 3 ஒரு கோடு இருக்குது, 3 ஒரு கோடு இருக்குது. ஸோ அந்த இதை நான் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம கை மடித்து தைக்க போகிறோம்ல, அந்த இடத்துலேருந்து நான் அந்த 3 இங்கே வச்சுக்கிறேன். 3 ஒரு கோடு, அதை நான் வச்சுக்கிறேன். அப்போ நம்ம பார்த்தோம்னா தையலுக்கு விட்டுருக்கிறதுலேருந்து எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.25 தான் வருது. நம்ம 3 வைப்போம்னு நான் சொல்லியிருக்கேன். 7க்குள்ளே இருந்ததுன்னா 3 வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் அதையே வச்சுக்கலாம். பட் ஆனால் இவங்க இந்த ப்ளவுஸில் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கிறது வேணும்னு சொன்னனால இப்போ நான் அந்த 2.25 வருது, அந்த 2.25 நான் வச்சுக்கிறேன். 3 ஒரு கோடு, அந்த 3 ஒரு கோடு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, ஓகேங்களா? அதையும் நம்ம விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம பேக்கில் விட்டோம்ல, அதே மாதிரி 1.5 இன்ச்சஸ் தையலுக்காக விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ இந்த கர்வ் வரைகிற இடத்துல நீங்கள் எந்த ஒரு மாற்றங்களும் கொடுக்க வேணாம். ஒரு 1.5 to 2 இன்ச்சஸ் வரைக்கும் எந்த வளைவே கொடுக்க வேணாம். அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே வந்து அதுலேருந்து ஒரு கர்வ் கொடுங்க. ஓகே, இவ்வளோ தான் ப்ளவுஸோட ஸ்லீவு, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நம்ம கைக்குழி வெட்டணும்ல, அதுவும் அதே ஷேப்பில் அப்படியே அழகாக ஒரு 1/2 இன்ச்சஸில் விட்டுட்டு வாங்க. இவ்வளோ தான். இப்போ இந்த கைக்குழிக்காகலாம் தனியாக வந்து அதுக்குன்னே ஒரு ஸ்கேல் விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்லீவ் வரைகிறவங்களுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா அது கூட நம்ம வாங்கிக்கலாம். நிறையா சேனல்ஸில் கூட அதை சேல் பண்ணுறதாக போட்டிருந்தாங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ கட் பண்ணுறதை நான் எடுக்கிறத மறந்துட்டேன். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மடிப்பு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதில் நம்மளுக்கு 2 ஸ்லீவ் கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம உள்வெட்டும் வெட்டிக்கலாம். இப்போ இதில் ஸ்லீவில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம உள்வெட்டு வெட்டணும். சென்டரை கட் பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. உள்வெட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மட்டும் வெட்டணும். அந்த அர்க்காத்தை தாண்டி போயிடக்கூடாது. அந்த அர்க்காட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்வெட்டுன்றதே நம்ம அர்க்காட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்லீவ் பார்ட்டு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும். எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது நான் எவ்வளோ வேணுமோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். பட்டி இவ்வளோ தேவைப்படாது, நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வந்து கொக்கி பட்டிக்கே ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம். கிராஸ் பீஸுக்கும் நான் இதில் வெட்டி எடுத்துக்கிறேன். ஸ்கேலை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.25 இன்ச்சு ஸ்கேலு. ஸோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக நம்மளுக்கு பட்டிக்கு துணி வச்சிரும்.
எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தையலில் உட்காந்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஒரு 20 நிமிஷத்தில் தச்சு முடிச்சிடலாம். ஸோ அது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.